ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு வழி நடத்தும் வார்த்தைகள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. கடவுள் அவருடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அவருடைய திருவார்த்தைகள் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். தூய வேத புத்தகத்தின் திருவார்த்தைகள் கடவுளுடைய சட்டத்தையும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய வழிமுறைகளையும் அதனால் கிடைக்கின்ற பலன்களையும் தெரிவிக்கின்றது. கடவுளுடைய திருவார்த்தைகள் மூலமாக இன்றைக்கும் கடவுள் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் திருவார்த்தைகளை படித்து அதன் மீது அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து அதற்கு பயந்து நடக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் கடவுளுடைய பாதுகாப்பையும் மன்னிப்பையும் மன அமைதியையும் பெற்றுக் கொள்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய திருவார்த்தைகளை படியுங்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தூய ஆவியானவர் உங்கள் மனக்கண்களை திறந்து திருவார்த்தைகளின்படி நீங்கள் நடப்பதற்கு உதவி செய்து வழிநடத்தி கொண்டு போவார். வாழ வைக்கும் வார்த்தைகள். கடவுளுடைய திருவார்த்தை நமக்கு வாழ்வை வழங்குகின்றது. யோபு 23:12 இப்படி சொல்லுகிறது: அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார்: மனிதன் உணவு உட்கொள்வதன் மூலமாக மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற திரு வார்த்தைகள் மூலமும் வாழ்வான் என்றார். உணவு நமக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்கின்றது. அதுபோலவே கடவுளுடைய திருவார்த்தைகள் நம் ஆன்மாவிற்கு பலன் கொடுத்து நம்மை கடவுளுக்குள் வாழ வைக்கிறது. நாம் போகும் வழியை கடவுள் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அவருடைய நெறியிலிருந்து தவறாமல் வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ கடவுளுடைய திருவார்த்தைகள் உதவி செய்கின்றது. கடவுள் நமக்கு என்ன வார்த்தை கூறுகிறார் என்பதை அறிந்து கொண்டு என்ன செய்ய சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற அவருடைய திருவடிகளை வந்தடைந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு காத்து கொண்டிருக்கும் போது அதை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய திருவார்த்தையை விட்டு விலகாதிருங்கள். அது உங்களை மதில் போல பாதுகாக்கும். எரேமியா 15:16 இப்படி சொல்கிறது: உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. போர்படைகளின் தலைவர் கடவுள். அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கின்றது. அதனால் நமக்கு வாழ்வும் துளிர்க்கின்றது. ஆண்டவருடைய திருவார்த்தைகளின்படி நடக்கும்போது நம்முடைய எதிரிகள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள். கடவுள் நமக்கு எப்போதும் துணையா இருந்து நம்மை மீட்டு அவருக்குள் காத்துக்கொள்வார். கடவுளுடைய திருவார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கின்றது. பாவ எண்ணங்கள் நம் உள்ளத்திலே வரும்போது கடவுளுடைய தூய்மையை நமக்கு ஞாபகப்படுத்தி பாவக்குழியில் விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கின்றது. கடவுளுடைய திருவார்த்தை கடவுள் நம்மோடு கூட எப்போதும் இருக்கின்றார் என்ற உண்மையை உணரச் செய்து அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் தோல்விகளிலே நீங்கள் தோண்டு போகலாம். எதிர்காலத்தை நினைத்து பயந்து போகலாம். என் வாழ்க்கையில் எப்போது விடிவு பிறக்கும் என்று ஏங்கி தவிக்கலாம். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே வைத்து சிந்தித்து அதன்படி நீங்கள் வாழும்போது கடவுள் அவருடைய திருவார்த்தைகளின் வல்லமையினால் உங்களை பாதுகாப்பார், விடுவிப்பார். உங்களுடைய பழையகால துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஆண்டவர் அருளும் புதிய வாழ்வில் புத்துணர்வும் மறுமலர்ச்சியும் பெற்றுக்கொள்வீர்கள். அழியாத வார்த்தைகள். கடவுளுடைய திருவார்த்தைகள் எப்போதும் அழியாது. யோவான் 6:68-69 இப்படி சொல்கிறது:
சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்லும்போது, நான் வானத்திலிருந்து வந்த உணவு என்று கூறினார். அதற்கு விளக்கமும் கொடுத்தார். அப்போது சிலர், இது கடினமான போதனை, யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று முறுமுறுத்து கடவுளை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர்களையும் பார்த்து, நீங்களும் போய்விட மனதுள்ளா இருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர் பேதுரு அவர்கள், ஐயா, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. நீர் தந்தையாய கடவுளிடமிருந்து வந்த அவருடைய திருமகனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார். வார்த்தையாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிலையான விண்ணுலக வாழ்வை வைத்திருக்கின்றார். யாரெல்லாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே விண்ணுலக வாழ்வுக்கான பரிசை பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போதும் உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை அறிந்து ஏற்றுக்கொள்வதற்காக அவருடைய திருவார்த்தைகளை நேரம் ஒதுக்கி படியுங்கள். நடக்கும் போதும் போகும்போதும் மனதிலே தியானித்து அதன் கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். அழியாத ஆண்டவருடைய திருவார்த்தை அழிவில்லா மறு உலகிற்கு உங்களை அழைத்துச் செல்லும். மத்தேயு 24:35 இப்படி சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகை குறித்து இப்படி சொன்னார். உலகத்தை நியாயம் விசாரிக்க அவர் நீதிபதியாக வரும்போது சூரியன் இருளடையும், நிலவு தன் ஒளியை கொடுக்காது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தில் உள்ள கோள்கள் யாவும் அதிரும். அப்போது மாபெரும் வல்லமையோடு மேகத்தின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து தங்களை காத்துக்கொண்ட மக்களை விண்ணுலக வாழ்விற்கு அழைத்துச் செல்வார். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத மக்களை நரகத்தின் தண்டனைக்கு ஒப்புக் கொடுப்பார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. தந்தையாகிய கடவுளுக்கு மாத்திரமே அது தெரியும். அவர் வரும் வேலையை அறியாதபடியினால் எப்போதும் ஆயத்தமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி சென்ற திருவார்த்தைகள் ஒருபோதும் அழியாது, அது நடந்தே தீரும். அந்த நாள் மிக பயங்கரமான நாளாக இருக்கும். அதை எதிர்கொள்வதற்கு ஆண்டவருடைய திருவார்த்தைகளை படித்து தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெற்று விண்ணுலக வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய திருவார்த்தைகள் இருபுறமும் கருக்கான கத்தி போன்றது. கடவுளுக்கேற்றபடி நாம் வாழ வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நம்மை எச்சரிக்கின்றது. வார்த்தையாய் வந்தவர், வார்த்தையாகிய ஆண்டவர் மனிதராக பிறந்தார். யோவான் 1:14 இப்படி சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக தந்தையாகிய கடவுள் வார்த்தையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. ஆனால் கடவுளுடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்து கடவுளை நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் தொடக்கத்திலே தந்தையாகிய கடவுளோடு இருந்தார். அவர் மூலமாகவே அனைத்தும் படைக்கப்பட்டது. அவரிடம் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வுதான் மனிதர்களுக்கு ஒளியாக பிரகாசித்தது. வார்த்தையாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுளுடைய ஒளியில் பங்கு கொண்டு பிரகாசிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருள் அகன்று போக ஒளிமயமான புதிய வாழ்வு பெற வார்த்தையாக வந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவரிடத்திலிருந்து திரு ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒளியை இந்த உலகத்திற்கு பிரகாசிக்க செய்து மற்றவர்களும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 இப்படி சொல்கிறது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. யோவான் என்ற ஆண்டவருடைய சீடர் பத்மு தீவிலே ஒரு திருக்காட்சியை காண்கின்றார். அரசர்களுக்கெல்லாம் அரசரும் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து ரத்தம் தோய்ந்த ஆடையை அணிந்திருக்கின்றார். அவருடைய பெயர் கடவுளுடைய வார்த்தை என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவிலே நம் பாடுகளை சுமந்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மூலமாக விலை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார்.
யாரெல்லாம் அவருடைய திரு ரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பை வழங்குகின்றார். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிற்கும் விண்ணுலகத்திலே நீங்களும் சென்று அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள அவருடைய திரு ரத்தத்தினால் கழுவப்பட அவரிடத்திலே வாருங்கள். உங்கள் பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ள கடவுளாக காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெறுங்கள். வார்த்தையாகிய கிறிஸ்து பல வழிமுறைகளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய திருவார்த்தையை கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படிந்து வாழுங்கள். அவர் அருளும் மண்ணுலக விண்ணுலக வாழ்வின் பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெரிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெரிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாருக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வந்தவர், வாழ்வளித்தவர். அதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அவர் மூலமாகவே இந்த உலகத்தை நீர் படைத்திருக்கிறீர். அவர் மூலமாகவே உலகத்திற்கு ரட்சிப்பையும் நீர் வழங்கியிருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே உடைய திருவார்த்தைகளை படித்து அதன்படி நடப்பேன், ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை கடைபிடிப்பேன் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கைப்பிடித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உடைய திருவார்த்தைகளை அனுப்பி நோயுற்ற மக்களையும் மனம் தளர்ந்த மக்களையும் தேவையில் இருக்கின்ற மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு விடுதலையும் மறுவாழ்வையும் அளித்தருளும். எல்லாம் உள்ள உயிர் தோன்றி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருவார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அதன்படி வாழுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.